வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் கூடலூர் அந்தோணியர் தேவாலய பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவையொட்டி நடந்த சிறப்பு திருப்பலியில் பங்கு மக்கள் பங்கேற்றனர். தேவாலயம் முன்பு பெண்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. மணலூர் காணியிருப்பு பங்கு தந்தை ஜோசப் தேர்பவனிக்கு புனிதம் செய்து துவக்கி வைத்தார். முக்கிய வீதிகள் வழியாக தேர் சென்று மீண்டும் தேவாலயம் வந்தது. திரளான பங்கு மக்கள் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் கடந்த ஆண்டு எதிர்பார்த்த பருவமழை பெய்யாததால் கோடைக்கு முன்பாகவே வறட்சியின் தாக்கம் தற்போது துவங்கியுள்ளது. இதனால் வனவிலங்குகளுக்கு உணவு மற்றும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வறட்சியான பகுதியில் வனவிலங்குகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வனத்துறையினர் வாகனங்கள் மூலம் தண்ணீர் எடுத்து சென்று சிமெண்ட் தொட்டிகளில் ஊற்றி வருகின்றனர். நீலகிரியில் பிரசித்தி பெற்ற மசினகுடி பொக்காபுரம் மாரியம்மன் கோயில் திருவிழா வரும் 16ஆம் தேதி துவங்கி 5 நாட்கள் நடைபெறவுள்ளது. விழாவில் உள்ளூர், வெளியூர் மற்றும் கர்நாடக பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் முதுமலை புலிகள் காப்பகம் வழியாக வந்து செல்வர். திருவிழாவிற்கு வரும் பக்தர்களால் வனத்தில் தீ ஏற்படும் ஆபத்து உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மைசூரு தேசிய நெடுஞ்சாலை, தெப்பக்காடு மசினகுடி சாலை, மசினகுடி பொக்காபுரம் சாலை ஓரங்களில் வனத்துறை சார்பில் செயற்கை தீ மூட்டி தீத்தடுப்பு கோடுகள் அமைக்கும் பணிகளை வனத்துறையினர் துவங்கினர். முதற்கட்டமாக தெப்பக்காடு மசினகுடி இடையே தீத்தடுப்பு கோடு அமைக்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக வனச்சரகர் பாலாஜி தலைமையில் தண்டுமாரியம்மன் கோயிலில் பூஜை செய்து பணி துவங்கப்பட்டது. மேலும் இதுகுறித்து வனத்துறையினர் கூறுகையில், இவ்வழியாக பயணம் செய்பவர்கள் தீ ஏற்படக்கூடிய பொருட்களை சாலையோரங்களில் வீசி செல்வதை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை மூலம் ஆற்றில் படகுகள் இயக்கப்பட்டன. பாதுகாப்பு கருதி தற்போது தடை விதிக்கப்பட்டது. தற்போது 300க்கும் மேற்பட்டோர் சுற்றுலா படகுகளை இயக்க அனுமதி கேட்டு விண்ணப்பித்தனர். அனுமதி வழங்க எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அழகு நிறைந்த போகாது, சுற்றுலாத்துறைக்கு துணை போகும் கேடு கட்ட மீனவத்துறையே எங்களுக்கு துணை. சுற்றுலா அமைச்சரும் அவரே, மீனவத்துறை அமைச்சரும் அவரே, 2 துறையும் கையில் வைத்து ஆடாத ஆட்டம் போடும் மாண்புமிகு அமைச்சரே. மீன்பிடி தொழிலுக்கு குந்தாயம் விளைவிப்பது போல குறிப்பாக ஆற்றுப்படுகையில் இருக்கின்ற மீனவ மக்களுக்கு தொந்தரவு கொடுப்பது போல சுற்றுலா என்ற பெயரில் வேகமான மோட்டார் படகுகளையும் அதில் மது அருந்துதல் போன்ற தவறான வேலைகளையும் தொடர்ந்து அந்த மீனவ மக்களுக்கு மீன்பிடி தொழில் செய்கிற அளவுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற வகையில் இன்றைக்கி நிறைய வெளி மாநிலத்து போட்டெலாம் இறக்கி சுற்றுலா என்ற பெயரில் அது ஆற்றுகளை கெடுத்துன்னு இருக்காங்க. அது அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்துருக்குது. அவங்க அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சாங்க, சட்டமன்ற உறுப்பினர்லாம் பார்த்து சொன்னாங்க. முதலமைச்சரை போய் சந்திக்கும் போது நானும் போய் கூட சொன்னோம். ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அந்த ஆற்று முழுக்க கழிவு நீர் கலந்து மோசமான சூழ்நிலை இருக்குது. அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கூட சுத்தரிப்பு பண்ணணும்னு சொன்னோம். நீ சுப்ரீம் கோர்ட்லேயும் கடுமையாக எச்சரித்து அந்த 3 ஆற்றில் 2 ஆற்றை உடனடியாக செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இது போல் போட்டுங்களை எடுத்து இறக்கி தொடர்ந்து தொலை கொடுத்துன்றதால இன்றைக்கி இந்த மக்கள் வெகுண்டு இன்றைக்கி ரோட்டுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு நல்ல முடிவு கிடைக்கலன்னா இந்த போராட்டம் வலுப்பெறும். உடனடியாக இந்த அரசாங்கம், குறிப்பாக மீன்வளத்துறை, சுற்றுச்சூழல் துறை, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவங்களாம் இமீடியட்டாக இதில் கவனம் செலுத்தி இதை தடுத்து நிறுத்தணும். அது மட்டும் இல்லை, அந்த மீன்பிடி தொழில் செய்வர்களுக்கு இந்த வேலையை செய்யலை. எங்கேருந்தோ இருந்து இதில் காசு சம்பாதிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்கோசம் வர்றவங்களுக்கு இங்கே அராஜகம் பண்ணி இந்த மக்களுடைய நிம்மதியான வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. இது இந்த அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். கோவிட் காலம் முதல் தற்போது வரை 1000 நாட்களாக சாலையோரம் வசிக்கும் வறியோர், பார்வையற்றோர், மாற்றுத்திறனாளிகள் உட்பட ஆதரவற்றோருக்கு தினமும் மதுரையின் அட்சய பாத்திரம் மதிய உணவு வழங்கி வருகிறது. இதன் 1000வது நாளை முன்னிட்டு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி மற்றும் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அட்சய பாத்திரம் நிறுவனர் நெல்லை பாலு தலைமை வகித்தார். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நல உதவிகளை திரைப்பட இயக்குநர் SP முத்துராமன் வழங்கினார்.
பசி என்பது வயிற்றில் ஒரு நெருப்பு காட்டுற மாதிரி உணர்ச்சி. வள்ளலார் சொல்வதைப் போல அந்த நெருப்பை அணைப்பதற்கு அவர் கொடுக்கிற உணவு தான் காரணமாக இருக்கிறது. வள்ளலார் அவர்கள் கிட்டத்தட்ட 300 ஆண்டு காலமாக அணையாத அடுப்பை வைத்து அனைவருக்கும் உணவுகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய நெல்லை பாலு அவர்களும் 1000 நிகழ்ச்சிகளை கொடுத்து அனைவருக்கும் உணவளித்து வருகிறார். அப்படி உணவளித்து வருகிற நெல்லை பாலர்களுக்கும் அதனை உண்டு அந்த நெருப்பை அணைக்கிற அந்த பெரியவர்களுக்கும் உங்களுடைய உடமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே நீங்கள் செய்த இந்த காரியம் ஒரு பெரிய புண்ணியம், யாரும் செய்ய முடியாத ஒரு புண்ணியம். புதுச்சேரியில் இருந்து பஸ்ஸில் மது கடத்தி செல்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உருளையன்பேட்டை போலீசார் பஸ் ஸ்டாண்ட் விரைந்தனர். அங்கு சென்னை செல்லும் பஸ்ஸில் சோதனை நடத்தினர். பயணி ஒருவர் வைத்திருந்த பையை பிரித்து பார்த்தனர். அதில் கட்டுக்கட்டாக 70,500,000 ரூபாய் நோட்டுகள் இருந்தன. அவரிடம் விசாரிக்கையில் ராஜஸ்தானைச் சேர்ந்த பீம்சிங் எனவும் புதுச்சேரி அண்ணா சாலையில் மொபைல் உதிரி பாகங்கள் விற்கும் கடை நடத்தி வருவதும் தெரியவந்தது. இவருக்கு புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு உட்பட 10 இடங்களில் மொபைல் உதிரி பாகம் விற்பனை கடைகள் இருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது. அவர் பஸ்ஸில் கடத்தியது ஹவாலா பணமாக இருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடக்கிறது. புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா நடக்க உள்ளது. இதையொட்டி 34வது பூ காய் கனி கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் வரும் 9ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை நடக்கிறது. கண்காட்சி ஏற்பாடுகளை வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். பூங்காவில் 9 to 11ஆம் தேதி வரைக்கும் இதில் அனைத்து விவசாய பெருமக்களும் விவசாய உபகரணங்கள் செய்யக்கூடிய நிறுவனங்களும் பள்ளி மாணவர்களும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தக்கூடிய வினாடி வினா போட்டி, ரங்கோலி போட்டி போன்ற பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு சிறப்பான முறையில் இந்த வருடம் நடத்த திட்டமிட்டப்படுகிறது. 9ஆம் தேதி 11ஆம் தேதி பொட்டானிக்கல் கார்டன், அதாவது அதெல்லாம் 10 ரூபா பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, என்ட்ரன்ஸ் தான் ஃப்ரீ தான். அது இல்லாத நியூ டெக்னாலஜியில் ஜாடியிலே தொட்டிலே வளர்க்குற சில காய்கறி பொருட்கள், மலர் பொருட்கள், மூலிகை பொருட்கள்லாம் அன்றைக்கி டிஸ்பிளே பண்ண இருக்கிறோம். அதில் அனைத்து தரப்பு பொதுமக்களும் உபயோகப்படும் வகையிலே இந்த மலர் கண்காட்சி நடத்தப்படும். கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்தவர் சங்கீதா ஐயர். கனடாவில் வசிக்கிறார். விலங்குகள் நல ஆர்வலரான இவர் ஆசிய யானைகளை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவர் சோலை சிவன் கோவிலுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரோபோட்டிக் யானையை தானமாக வழங்கினார். யானைகளை கோவிலில் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க. காரணம் காலில் அதோட சங்கிலி கட்டி ரத்தம் கொட்டி கண்ணீர் அதோட அப்படியே வந்துட்டே இருக்கு. என்ன பகவான் நம்ம கணேஷ் பூஜை பண்றோம். அட் த சேம் டைம் இந்த யானைகளை நம்ம நல்லா ட்ரீட் பண்ணதில்லை. யானைகள் வனத்தில் இருக்கணும், யானைகள் கோவில்ல இல்ல. இதற்கான விழா கோயில் வளாகத்தில் நடைபெற்றது. கோயில் செயலாளர் ரங்கசாமி வரவேற்றார். கமிட்டி தலைவர் பாலகோபால் தலைமை வகித்தார். அதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதெல்லாம் நம்ம மனுஷமாரு கல்ச்சர் அப்படி சொல்லி இது பண்றோம். ஆனா ஆனைகளுக்கு அதுகளோட கூட்டங்களை அதோட ஜுண்டில் இருக்கதான் அதுகளுக்கு சந்தோஷம். நம்ம இப்படி லைவ் யானைகளை கொண்டு கேரளத்துல 25 யானை போன வருஷமே மறிச்சு போயிடுது. இந்த வருஷம் 3 யானைகள் மறிச்சு போயிடுது கேரளால. அட்லீஸ்ட் தமிழ்நாடுல நல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. தமிழ்நாடு ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் ரொம்ப நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. சொன்னாங்க யானைகளை டெம்பிள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அல்லாட்டி எக்ஸ்ட்ரா யானைகளை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. யானைகளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே தமிழ்நாடுல ரொம்ப நல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. சுப்ரியா சாஹூ, நம்ம அடிஷ்னல் ஃபாரஸ்ட் செக்ரட்டரி,
பின்ன ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவருக்கும் ரொம்ப நல்லா வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம ரொபாட்டிக் எலிஃபென்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம கல்ச்சரும் இருக்கும், நம்ம ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம். அட் த சேம் டைம் லைவ் எலிஃபென்ட்ஸ்க்கு நம்ம துரோகம் பண்ண வேண்டாமே. அப்போ இது வந்து ரிலிஜன், கல்ச்சர், அஹிம்சா அதெல்லாம் தான் நம்ம கல்ச்சர். இந்தியன் கல்ச்சர் என்னது? அஹிம்சா. டார்ச்சர் பண்ணக்கூடாது, ஒருத்தர் ஜந்து ஜீவனத்துக்கு நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாது. அதனால இந்த ரொபாட்டிக் எலிஃபென்ட் கொடுத்தோம் நாங்கள் இங்கே. கேரளாவில் காட்டு யானைகளுக்கு பதிலாக ரோபோட்டிக் யானைகள் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் முதல் முறையாக கூடலூர் தேவர் சோலை சிவன் கோவிலில் ரோபோட்டிக் யானை வருகை பக்தர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி பவழக்குடி சித்தர் குரு பூஜை விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர் என்கின்ற முறையிலே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அவர்களை இன்று சந்தித்து நாம் தேர்தல் சம்பந்தமாக, பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக எந்தெந்த நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை போன்ற ஆலோசனைகள், அதிலே போன்ற ஆலோசனைகளை முதலமைச்சரிடையே ஆலோசித்தோம். அவரும் கனிவோடு கேட்டு பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்றிருக்கின்றது. எங்களுக்கு தேர்தல் புதுவை மாநிலத்தை பாராளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தயாராக இருக்கின்றது. இல்லை அதில் இன்னும் வேட்பாளர்லாம் யாருமே முடிவாகலை, எந்த வேட்பாளர் எதுவுமே முடிவாகலை. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலமைச்சரோடு சந்தித்து கூட்டணி கட்சி தலைவர் என்கின்ற முறையிலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அவர் தான் தலைவர் புதுச்சேரி மாநிலத்திற்கு. அதனால் அவரை சந்தித்து உங்களுடைய ஆலோசனைகளை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக என்னுடைய ஆலோசனை அவரிடத்திலே செய்திருக்கின்றோம். அடுத்தடுத்த கட்டங்களில் வருகின்ற பொழுது வேட்பாளர் யாரு, எந்த கட்சி போட்டியிட போகுது அப்படின்ற விவரங்கள் பின்னாளிலே தெரிய வரும். பாராளுமன்ற தேர்தல் எப்படி எல்லா தேர்தலையும் எப்படி சந்திக்கிறோமோ அதே மாதிரி தான் சந்திப்போம்.